விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. எந்த விஷயத்திலையும் நிதானமான போக்கு, மாட்டிக்கொள்ளாத தன்மை, எதிலும் தெளிவான சிந்தனை, கூடுமானவரை சுய லாபத்திற்காகவே பிறருக்கு உதவி செய்தாலும் அதில் தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து சொல்லிக்கிறேன். அன்பர்களே, இந்த மாதம் நமக்கு யோகம் தருமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப யோகங்கள் நிறைய கிடைச்சாலுமே சற்று நிதானமான போக்கு தான் இந்த மாசம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுறார். அப்படி ஆட்சி பலம் பெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு மித்ரு ஸ்தானங்கள் அனைத்துமே பலம் பெறும். அந்த ஆட்சி பெறக்கூடிய சூரிய பகவான் முதல் கேது பவன் நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கேது பவனும் அங்கே சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால அந்த பலன்கள் செப்பரேட் பண்ணி விடுன்னு சொல்லுவோம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு அரசியல் சார்ந்த துறையில இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மாசம் கொஞ்சம் விழிப்புணர்வு கூட செயல்படுங்க. ஏன்னா உங்க இடத்தை பிடிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க, அல்லது உங்களை குழப்பி விடுறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரங்க சொல்லப்ப ஒரு குறிப்பிட்ட 2 தலைவர்களை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் 2 முக்கியமான அரசியல் தலைவர்கள். பேர் சொல்ல 2 முக்கியமான அரசியல் தலைவர்கள். அவர்கள் இந்த காலகட்டங்களில் சில குழப்பமான சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த குழப்பமான சூழ்நிலைகள்ல இவர் எடுக்கக்கூடிய முடிவு குழப்பமா தான் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாதத்தை கொஞ்சம் தயவு செய்து நிதானமா கடத்தி சென்றீர்களானால் நல்லபடியாக அமையறதுக்கான அரசு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் உண்டு. மற்றபடி இந்த ஜீவனஸ்தானம் காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை எப்படி கிடைக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனாதிபதியாகிய பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கும், யோக பலங்கள் நிறைய கிடைக்கும், ஃப்ளோட்டிங் மணியா வந்துகிட்டே இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இது எல்லாமே கரெக்டா அடைஞ்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக அமையும். அதனால பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். அடுத்து ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசியை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கனால ஜீவனஸ்தானம் பல்கி பெருகும். அதாவது தொழில் நிலைகள் நன்றாக இருக்கும், வியாபாரம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகத்தில் லாபத்தை அடைவீர்கள். இந்த ராஜ உத்தியோகம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலகட்டங்கள்ல சற்று நிதானம் தேவை. என்ன மனம் சஞ்சலப்படும், அல்லது தேவையில்லாத வேலை பளுக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்களாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு பலன்கள் மத்தியம பலன் தான் கிடைக்க போகுது. அதனால மீனாட்சிக்காரங்க இந்த மாசம் சற்று அரசு சார்ந்த விஷயங்களை மட்டும் எச்சரிக்கை இருந்துக்குங்க. ஒரு விஷயம். அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுப யோகங்கள் கிடைக்கும். ஏன்னா ஆவணி மாசங்கிறது சுப மாசம். அதுலயும் குறிப்பா இந்த மாதத்துல வரக்கூடிய சுப மூர்த்த நாட்கள் சொல்லி பாக்குறப்ப ஆவணி மாதத்துல 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11, 12, 13, 19 மற்றும் 26, 29 தேதிகள்லாம் சுபமூர்த்த நாட்கள். அந்த நாட்கள்ல மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் சுபமூர்த்த யோகங்கள் நிச்சயமா கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அல்லது பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கைப்பிடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வெளிமாநில தூர்தேச பயணம் போனாலும் எதிர்பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல சாதகமான முடிவுகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால சுப யோகங்கள் புறம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 12, 13 தேதியில சந்திராஷ்டமம் வருகிறது. அந்த சந்திராஷ்டம தினத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. மற்றபடி மீனராசிக்காரங்களுக்கு சுபயோகங்கள் நிறைய கிடைக்குது. இந்த மாதத்துல வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள் அன்று அமாவாசை தேதியும் வருகிறது. ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது, விநாயகருடைய ஜெயந்தி. அடுத்த ஆவணி மாதம் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மலையாள மக்களால் கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகையாகிய ஓணம் பண்டிகை வருகிறது. ஆவணி மாதம் 22ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஆவணி மாதம் 23ஆம் தேதி அவரவர் இல்லத்தில் இறந்த முன்னோர்களுக்கு
திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய விசேஷமான மகாலயபட்ச தினங்கள் அன்றைய தினம் ஆரம்பமாகிறது. இந்த மகாலயபட்சத்திலே மிக முக்கியமான தினம் சொல்லக்கூடியது மகாபரணின்னு சொல்லுவோம். அந்த மகாபரணி இந்த மாதம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி வருகிறது. மற்றபடி ஆவணி மாதம் 25ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியும், ஆவணி மாதம் 29ஆம் தேதி அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி தேதியும் வருகிறது. இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மீனராசி என்பது இந்த காலகட்டங்கள்ல மாணவர்களுக்கு கல்வி யோகங்கள் நிறைய கிடைக்கும். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு ஞானத்தை கொடுப்பார், கல்வி யோகத்தை அதிகரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆசிரியர் மாணவருடைய உறவும் சக மாணவர்களுடைய நட்பும் இந்த மாசத்துல சுமூகமாக கிடைக்கும். அதனால மாணவர்களுக்கு யோகமான மாதம், தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இந்த மாதம் யாருக்கு, குறிப்பா மீனராசிலேயே யாருக்கு நல்ல பலன் நிறைய கிடைக்கும் கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் கிடைக்குது. மீனராசி பெண்களுக்கு கணவர் வழியில் லாபங்கள் கிடைக்கும். கணவரால் அந்யோன்ய பாவங்கள் நிறைய கிடைக்க போகுது. குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல உண்டு. இதெல்லாம் தேசியம் நீங்க கொஞ்சம் பயன்படுத்திக்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவர்கள், லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வந்து அழகு சாதனம் சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் வந்து கை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாசம் பெண்களுக்கு தான் ஒரு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகமும், இஷ்ட தெய்வ ஆசீர்வாதமும், முன்னோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுது. தாய் வர்க்கத்து உறவுகளாலும், தந்தை வழி வர்க்கத்து உறவுகளாலும், இன்னும் குறிப்பாக சொல்ல பண்ணோம்னா சகோதர சகோதரிகள் மற்றும் வந்து கணவர் வழி உறவுகளாலுமே உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் போது உங்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு நிறைய தேவைப்பட போகிறது. அதனால இந்த மாசத்தை கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா அருமையான மாசமாக இந்த மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைய காத்திருக்கிறது. இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் சதுர்த்தி வருகிறது, ஓணம் பண்டிகை வருகிறது, ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து மகாலயபட்சம் வருகிறது, அவரவருடைய இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இந்த மாசம் கிடைக்கிறனால இந்த மாசத்தை நல்லபடியா பயன்படுத்தினீங்கன்னால் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்துல இந்த மாதம் சுபமான மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.